இப்போ எடுத்துக்கப்பா 30 34 30 33 வயசில் நான் போனேன். 35 வயசில் சாமிக்கிட்ட போய் முழுசாக என்ட்ராயிட்டேன். இன்றைக்கி எனக்கு 63 வயசு முடிஞ்சிடுச்சு. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? சரியா 30 வருஷமே வச்சுருக்கீங்க. 35 ரைட்டு 3 ரைட்டு தான் 33 வருஷமாச்சு. சரியா 33 வருஷத்தில் ஒரு 3 வருஷம் வேணால் நான் மனச்சஞ்சலப்பட்டிருக்கேன். அந்த ஆரம்ப கட்டத்தில் நாடா இப்படி இப்போ இருக்கிறோமே, இப்படி போகிறோமே, நமக்குன்னு ஒரு மனைவி இருக்கா, நமக்குன்னு 3 குழந்தைகள் ஆயிடுச்சு, நம்ம பெரிய வசதியான குடும்பமும் இல்லை, அன்றாட உழைச்சி கஞ்சி குடிக்கிறவங்களை இப்படி தடுமாட கஷ்டப்பட்டு விட்டுவோங்கிறதெல்லாம் இருந்துச்சு. படி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுலேருந்து தான் நான் இங்கே வரேன். நானாப்பில் ஒன்றும் நேரம் அங்கேருந்து குதிக்கலையே, புரிஞ்சதா? அப்போது அந்த 3 வருஷம் அந்த சிரமங்கள் எனக்கும் இருந்துச்சு, அந்த கஷ்டங்கள் இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. தனியாக பருத்திக்காட்டுக்குள்ளே உட்காந்து கண்ணீர் வடித்தவன் தான் நானும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ எல்லாம் வேதனைப்பட்டவன் தான், இல்லைன்னெலாம் கிடையாது. ஆனால் அந்த ஒவ்வொரு டைம்லேயும் எனக்கு குருநாதராக இருக்கப்பட்ட என்னுடைய சாமி அந்த வேதனைப்படுற நாளைக்கெல்லாம் எனக்கு தனியாக உட்காந்து பக்கத்தில் உட்காந்து தடவி கொடுத்து அதுக்கு உண்டான அறிகுறைகளை இப்போ எப்படி நாங்கள் உங்களுக்கு கூறுறோனோ இது மாதிரி எனக்கு எடுத்து சொல்லி தான் அதிலிருந்து நான் வெளியே வந்தேன். இது இல்லைடா நம்ம வாழ்க்கை, இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்காக நம்ம வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க யாரும் நம்மளை நம்பி இந்த பூமியில் அவதரிக்கலை. அந்த குழந்தைங்க எப்படி நம்மளை நம்பியெல்லாம் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அது எல்லாமே அவங்க நமக்கு கொடுத்து தான் 5 வருஷம் எனக்கு பூர்த்தி ஆகும்போது டோட்டலாக தூக்கி வெளியே இருந்துட்டேன். எப்படி எந்த ஆசை பாசம், எந்த எண்ணம், இந்த இது எதுவுமே கிடையாது. 6வது வருஷம் அடி எடுக்கும்போது முழுசாக ஆன்மீகத்துக்குள்ளே எனக்கு எந்த ஒரு இடைக்கூறும் இல்லாமல் நான் உள்ளே பயணம் பண்ண ஆரம்பித்தேன். புரிஞ்சுதா? அப்போது எல்லாருமே இப்போ நானும் உங்களுக்கு அது வந்தவொடனே நாங்கள் மாறிடுவோம் சாமியை, நாங்கள் வந்தவொடனே அப்படி அதெல்லாம் நான் ஏற்றுக்குருவேண்ணா, அப்படியா சிரிச்சுக்கிருவேன். அதுக்கெல்லாம் எவ்வளோ வைராக்கியம் வேணுங்கிறதெல்லாம் இதுக்கு இல்லை. நம்ம ஏன் சொல்கிறேன்னா அந்த இடத்துல இருந்தானே நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ நமக்கு எப்படிங்கிறது தெரியும்ல. நீ எப்படி இன்றைக்கி உடனே சொல்லிட்டு ஏற்றுக்கிற முடியுமா? அப்படிலாம் இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறேன்னா நீ மொத்தமே உதறிட்டு நீ வரணும்னு நான் இந்த பரதேசி ஒருபோதும் யாருக்கும் நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதில் எவ்வளவு இம்சை இருக்குது, எவ்வளவு வேதனை இருக்குது. அது பெரிய கொடுமை. நீ வாழ்கிறதே பெற்றிருப்பேன். ஏதோ கஞ்சியை காய்ச்சியா குடிச்சியா உறங்குனியா பிள்ளைய பார்த்தியா பேரனை பார்த்தியான்ட்டு போயிடும் இல்லையா? இங்கே நரவேதனை அனுபவிக்கணும். அதுக்கெல்லாம் வைராக்கியம் வேணும், தைரியம் வேணும், நம்பிக்கை, கடலுக்கும் மேலான நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கணும். இதுக்கு எல்லாத்தை விட மேலானது, உலகத்தை விட பெரிய இமயமலையும் உயர்ந்த நம்பிக்கை, குரு நம்பிக்கை வேணும். அசைக்க முடியாத குரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்தானத்தில் இந்த அடிப்படையில் பயணம் பண்ண முடியும். இதை தாண்டியெல்லாம் பயணம் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு எல்லோரும் வந்துடுவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க, வர முடியாது. அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிடலாம், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா அதெல்லாம் வேண்டாம். உனக்கு இந்த பூமியில் அவதரித்து நீ நடமாடுற காலத்து வரைக்கும் இம்சை இல்லாமல் நீ வாழ்ந்து போகிறதுக்கு என்னவோ அதை கற்றுக்கோன்னு சொல்லுவேன். அதை கற்றுக்கோ. அதுக்கு கொஞ்சம் காலம் நீ கஷ்டப்படணுமானா கஷ்டப்பட்டு தான் ஆகும். கஷ்டப்படாமல் உனக்கு எந்த ஒரு நன்மையும் உன் கையில் சேராதுன்னு சொல்லுவேன். அது உன்னுடைய இது தான். நீ சீக்கிரமாக 3 வருஷத்துலேயே அந்த நன்மைகளை, அந்த பயிற்சியை எடுத்து நீ அந்த நன்மையை பெற்று நீ விலகி போயிடலாம். அது உன் கையில் தான் இருக்குது. அந்த முயற்சியும் அந்த வேகமும் கற்றுக்கிற இதுவும் இருக்குது. அது திணிக்க முடியாதுல்ல, திணிக்க முடியாது. சரியா? அப்போ நீ அது இன்று அந்த ஆர்வத்தோடு அதை கவனம் வச்சு நம்ம அதுக்கு உண்டான என்ன இந்த பரதேசி உளர்றோனோ அதை புரிஞ்சு, அதுக்கு தெரியலைன்னா அடுத்து இந்த மாதம் தெரியலன்னா அடுத்த பூஜையில் உட்காரும்போது சாமி அன்னைக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, இதில் எனக்கு நான் எவ்வளவோ யோசித்து பார்த்துட்டேன், எனக்கு சரியான இது இல்லை, இதுக்கு என்ன அப்படின்னு கேள்வி எழுப்ப தான் நீ தெளிவு அடைவேன். இப்போ இந்த அம்மா கேட்டுச்சுல்ல, நாங்கள் ஒருநிலைப்படணும் தெளிவு அடையணும் அப்படின்னா 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. இன்னும் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருக்குது.
அப்போ நீ என்ன உள் வாங்குற, அப்போ நீ என்ன அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிற இருக்கு இல்லையா? முயற்சி எடுக்கலாம்னு நினச்சா கூட உன்னுடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, பிள்ளை சூழ்நிலை, புருஷன் சூழ்நிலை அதை உன்னை தள்ளி விட்டுரும். புரிஞ்சுதா? இதுக்கெல்லாம் ரொம்ப வைராக்கியம் வேணும். அதுதான் சொல்கிறோம். அப்போ அதுக்கு உண்டான அந்த அளவுக்கு நீ முறியடித்து வர முடியாது. அதுக்கெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு உண்டான பாக்கியம் நமக்கு இருந்தால் தான் வர முடியும். அந்த அளவுக்கு முறியடித்து வரணும்னா அதுக்கு உண்டான இது நமக்கு அந்த பிரார்த்தனைன்னு ஒன்று நமக்கு இருந்தால் தான் வர முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி போகணும்? குடும்ப சூழ்நிலையில் வந்து எந்த ஒரு கஷ்டம் வராமல், நஷ்டம் இல்லாமல், ஒரு குடும்ப வாழ்க்கையே சுகமாக கொண்டுட்டு போகக்கூடிய இது என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் பயணம் பண்ணிக்கிட்டு போங்கன்னு தான் நான் இந்த பிரதேசியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் கொடுப்பேனே தவிர, நீ விட்டுட்டு ஒடியாந்துரு, தூக்கி போட்டு வந்துரு சொல்லவே மாட்டேன். ஏன்னா தூக்கி போட்டு வந்து அவன் இருக்க மாட்டான், பைத்தியம் முடிச்சு ரோடாக அலைவான், இல்லைன்னா செத்து போயிடுவான், காணாமல் போயிடுவான். புரிஞ்சதை நான் சொல்கிறது. அதனால நமக்கு அதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் முழுசாக என்னுடைய குருநாதர் நம்மளை உணர வச்சதுனால இந்த பயணத்தில் எப்படி பயணம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து நல்லா விரிவாக்கம் கொடுத்து அந்த கற்பிதல் இருக்கு இல்லையா, அதை முழுசாக நமக்கு கற்றுக் கொடுத்து அதை வந்து இன்றைக்கி நம்ம நிறைவு பண்ணதுனால அந்த சிரமத்துக்குள்ளே யாரையுமே நான் தள்ளி விட மாட்டேன். ஆர்வத்தில் வராங்கிறதுக்காக பிடிச்சி நமக்கு ஆள் வேணும் தள்ளி விட மாட்டேன், இழுத்து உட்கார வைக்கவும் மாட்டேன். புரிஞ்சதுங்களா? உனக்குன்னு அதில் பிரார்த்தனை இருந்தால் அது வருண்டா போ, இப்போதைக்கு என்ன செய்ய போகிறேன் இதை செஞ்சுக்கிட்டு போ. அதுலேயும் வந்து நான் என்னென்னா இந்த கடன் பொதுவாக